இப்போ நிறைய கார் பெருத்து போச்சு, வாகனம் பெருத்து போச்சுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வாகனம் உற்பத்தி ஆகுது, வெளியே வருது, டெலிவரி ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்ப டூ வீலர் எந்த சொந்த நுழைஞ்சு போயிடுவாங்க. அதனால டிராபிக் டைமிங் சேவ் ஆகுது நம்மளுக்கு. ஓஎம்ஆர் ரோட்லலாம் நிறைய சாஃப்ட்வேர் பீப்புள் இதை நம்பி தான் இருக்காங்க. ஏன்னா பஸ் முதல்ல கிடையாது. பஸ் ரொம்ப கஷ்டம். இப்போதான் மெட்ரோ வேற போட்டுருக்காங்க. அதெல்லாம் பொது போக்குவரத்து வரத்துக்கு இன்னும் 5 வருஷம் ஆகும். அதனால ரேபிடா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா பாதுகாப்பையும் அவங்க சேவ் பண்ணும். பசங்க நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாதவங்க, படிச்சவங்களே வேலைவாய்ப்பு இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நெறிமுறைப்படுத்தலாம், அரசாங்கமே நடத்தலாமே. எவனோ ரேபிடோ ஊபர் எவனோ அங்கேயோ சம்பாதிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே அதை ஒரு இதா திட்டமா கொண்டு வந்து அழகா இதை ரெடி பண்ணலாமே. வேலைவாய்ப்பு அரசாங்க வேலையாவே கொடுக்கலாமே. இதை எப்படி டாஸ்மார்க் உருவாக்கி அரசாங்க வேலை கொடுத்தாங்களோ, ஊபர் ரேபிடோ இன்னும் என்னென்ன பைக் டாக்ஸி என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே அரசாங்கமே பப்ளிக் ஆட்டோ மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபாவே கொடுக்கலாமே. அது அரசாங்கத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குமே. அது அரசாங்கம் யோசிக்கலாமே. அது மாதிரி ஒரு முடிவு எடுத்தா என்ன மாதிரி மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ரேபிடோ யூஸ் பண்ணியிருக்கேன். என் பேர் செல்வராஜ். நான் கேகேஆர்லேருந்து வரேன். ரேபிடோ யூஸ் பண்ணியிருக்கேன். ரேபிடோ ஓரளவு ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அது அவசரத்துக்கு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு, டாக்ஸி பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ரேபிடோ அப்படின்றது எக்கனாமிக்கலாகவும் ட்ராவலிங் குயிக்காக போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரேபிடில் போகும்போது இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம், 2 பேருமே ஹெல்மெட் பண்ணுறாங்க. எவ்வளோ வரல ஹெல்மெட் கொடுக்குறாங்க, இல்லை எந்த அளவுக்கு அதை சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை கரெக்டாக போகிறாங்களா? ஸ்பீடாக போகிறது அப்படின்றது இல்லை, அப்படி ஒன்றும் ஓவர் ஸ்பீடெலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலான ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஓரளவு எல்லாருமே ஹெல்மெட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹெல்மெட்டுன்றது மஸ்ட் அப்படின்றதுனால எல்லாருமே ஹெல்மெட் கொடுக்குறாங்க. நான் போயிருக்கும்போது எல்லாருமே ஹெல்மெட் கொடுத்தாங்க. ஹெல்மெட் இல்லாமல் யாரும் ஓட்டுறதில்லை, எல்லாருமே ஹெல்மெட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ ரேபிடோன்னு சொல்லும் போது மற்றதை விட ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த மழை டைமில் எமர்ஜென்சி டைமில் ஒரு சார்ஜ் இப்போ ஒரு 35 ரூபா காட்டினா அது 70 ரூபா 80 ரூபா டபுள் சார்ஜாக கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு சில கருத்து. அதை எப்படி பார்க்குறீங்க? ரேபிடோவில் இந்த மாதிரி டபுள் சார்ஜ் கேட்குறாங்க மாதிரி ஒரு டபுள் சார்ஜ் இதுவரை என்கிட்ட கேட்டதில்லை. டபுள் சார்ஜ் மழை டைம் அந்த மாதிரி என்ன இப்போ ஆட்டோவில் ரேபிடோவில் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுவரை ஏற்பட்டது கிடையாது. ரேபிடோவில் நமக்கு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஆமாம், நம்மளாக விருப்பப்பட்டு எக்ஸ்ட்ரா நம்மளாக கொடுக்கலாம். அது அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணுறதுக்காக நம்மளாக கொடுக்கலாம். அது ஒன்றும் சொல்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒன்றும் டபுள் சார்ஜ் அது மாதிரி ஒன்றும் கேட்குறதா எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இல்லை, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நிறைய பேர் ரேபிடோ ஓட்டுறாங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் நிறைய ரீசன் வேலையில் நிறைய ரீசன்ஸாக ஓட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அட்வான்டேஜ் தான். அதாவது அது ஒரு வேலைவாய்ப்பு மாதிரி தானே. யங்ஸ்டர்ஸுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு அது ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கறது தான். அது நல்ல விஷயந்தான். அது அதே மாதிரி எக்கனாமிக்கலாக ஆட்டோவில் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும், சடனாக ஆட்டோ கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரேபிடோன்றது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன்.